வருஷத்தோட ஆரம்பத்தில் 12 வருஷத்துக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆனால் கூட வசூலில் சொல்லி அடித்த மதகஜராஜா அப்படின்ற ஹிட் திரைப்படத்தை கொடுத்த சுந்தர் சி மறுபடியும் கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. கூட வடிவேலு, கேத்ரின் தெரசா உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. அரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி திடீர்னு காணாமல் போகிறாங்க. அவங்களை தேடி தர சொல்லி முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அதே பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கும் சுஜிதா, அதாவது நம்ம கேத்ரின் தெரசா புகார் கொடுக்குறாங்க. அதோடு அந்த ஊரில் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை செய்யும் மலையரசன், அதாவது மைம் கோபி மற்றும் அவருடைய தம்பி கோட்டையரசன், அதாவது அருள்தாஸ் குறித்தும் புகார் கொடுக்குறாங்க. அதனால் அந்த புகார்களை விசாரிக்க அந்த பள்ளியில் ஆசிரியராக ஒரு அண்டர் கவர் போலீஸை நியமிக்குது காவல்துறை. மலையரசன் சகோதரர்களின் அட்டூழியமும் அராஜகமும் பள்ளிக்குள்ளேயுமே அதிகரிக்க அதே பள்ளியில் பிடி மாஸ்டர் சரவணன் இவற்றுக்கு எதிராக களமிறங்குறாரு. இவருக்கு உதவியா படத்தோட ஹீரோயின் சுஜிதா, அதாவது நம்ம கேத்ரின் தெரசா, இன்னொரு பிடி மாஸ்டர் சிங்காரம், அதாவது நம்ம வடிவேலு, கணக்கு வாத்தியார் பகவதி பெருமாள் ஆகியோர் துணை புரிகிறாங்க. பள்ளிக்குள்ள நுழையும் அண்டர் கவர் போலீஸ் யாரு, மலையரசன் சகோதரர்களின் கொட்டம் அடங்கியதா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யார் யாரு, சரவணனின் பின்னணி என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் சுந்தர் சி இயக்கியிருக்கக்கூடிய இந்த கேங்கர்ஸ் திரைப்படம். சரி, ஓகே, இப்போ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டம் இல்லாத ஹீரோ மோட்ல ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், சென்டிமெண்ட் என எல்லா பாக்ஸ்லையுமே டிக் அடிச்சு பாஸ் மார்க் வாங்குறாரு சுந்தர் சி. சுந்தர் சியினுடைய அந்த காமெடி யூனிவர்ஸுக்குள்ள கெட்டப், கவுண்டர் காமெடி, உடல் மொழி, நீண்ட வசன காமெடி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லா அணைகளையுமே தன்னுடைய காமெடி புயலால் நிரப்புறாரு நம்ம வைகை புயல் வடிவேலு. திரைக்கதையோட ஏந்து வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தில் கேத்ரின் தெரசா தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, அருள்தாஸ் ஆகியோர் தேவையான அளவு மிரட்டல் உருட்டல்களை கொடுத்து தாங்கள் தான் இந்த படத்தில் வில்லன் அப்படின்றத சீனுக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. பகவதி பெருமாள், முனிஷ்காந்த், காளையன் ஆகியோர் காமெடி மீட்டரில் கச்சிதமாக பொருந்தி தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கங்கே சின்ன சின்ன பால்கள்லாம் கரெக்டாக வந்து காமெடி பவுண்டரிஸை விளாசி இருக்காங்க. வாணி போஜன் கௌரவ தோற்றத்தில் தலை காட்டிட்டு போகிறாங்க. படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங்லையும் ஆக்ஷன் காட்சிகளையும் ஓவர் டியூட்டி பார்த்துருக்கக்கூடிய இ கிருஷ்ணசாமியின் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப ரீதியாக படத்தை பயங்கரமாக மெருகேற்றி இருக்கு. ஆர்ப்பாட்டம் இல்லாத திரையோட்டத்திற்கு கை கொடுத்திருக்கு பிரவீன் ஆண்டனியின் படத்தொகுப்பு. சத்யா சியின் இசையில் பாடல்கள் எதுவுமே நம்மளுடைய காதுகளுக்கு கம்பெனி கொடுக்கல. ஆல்ரெடி யூடியூப்ல வெளியாகி ஓரளவு ஹிட் அடிச்ச அந்த குப்பன் பாட்டு மட்டும் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல வைபிங்காக ஃபீல் ஆகுது. ஆக்ஷன், பரபர காட்சிகள், காமெடி சீக்வன்ஸ் போன்றவற்றில் பின்னணி இசை அங்கங்கே பட்டாசா வெடிக்குது. ஊரோட கதை, பள்ளியின் கதை, கதாபாத்திர அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நிதானமாக நகர்ந்தாலும் யூகிக்கும்படியான காட்சிகள், லாஜிக் ஓட்டைகள், அதிகம் அழுத்தம் இல்லாத காட்சிகளால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு டயர்டையும் சேர்த்தே கொடுக்குது திரைக்கதை. தொடக்கத்தில் வரக்கூடிய வடிவேலுவின் பழைய பாணியிலான சில காமெடி காட்சிகளும் ஓகே ரகமாகவே தப்பிக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, வடிவேலு அவர்கள் எவ்வளோ காமெடி நடிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் நம்ம மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய பழைய பல காமெடி படங்களில் வரக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜையும் ஒரு சில இடங்களில் டயலாக்ஸையுமே கூட ரிப்பீட் பண்ணுறாரு. அவரே இமிட்டேட் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் சியோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் முழுமையாக தொடங்கியவுடன் இந்த பிரச்சனைகள் மறைய தொடங்குது. அதாவது படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன். முனிஷ்காந்த், வடிவேலு சம்பந்தப்பட்ட காட்சிகள், வில்லன்கள் கிட்ட வடிவேலு மாட்டும் காமெடிகள் என சில காமெடி காட்சிகளும் சின்ன சின்ன காமெடி தொகுப்புகளும் முதல் பாதியை எப்படியோ காப்பாற்றி கரை சேர்த்துறது. இரண்டாவது பாதி தான் திருப்பங்கள், பின்கதை, சென்டிமெண்ட், காமெடி, பாடல் என கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜாக மாறுது. பிரதான கதாபாத்திரங்கள் கேங்கர்ஸாக உருவாக்கக்கூடிய இடம், அவங்களுக்கு வரக்கூடிய சவால்கள், அவற்றை சமாளிக்கக்கூடிய இடங்கள், வடிவேலு வெவ்வேறு கெட்டப்களில் காமெடி கதைக்களி ஆடும் தொகுப்புகள் என எக்கச்சக்க காமெடி எபிசோடுகளில் இரண்டாவது பாதியில் பயங்கரமாக அடுக்கி ஒரு ஃபுல் மீல்ஸாக மாற்றியிருக்காரு சுந்தர் சி. டெலக்ஸா காமெடி, அதற்குள்ளே வரக்கூடிய சின்ன தம்பி பாடலுடைய ரெஃபரன்ஸ், ₹12 ஜூஸ் காமெடி, பம்பாய் லாக்கர் கம்பெனி சார்லஸாக வடிவேலு செய்யக்கூடிய அலப்பறைகள் என குறிப்பிடத்தக்க கலகலப்புகள் படம் முழுக்க ஏராளம். நான் கலகலப்பு ஏன் அப்படின்றத சொன்னேன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். முக்கியமாக கெட்டப் போடுறது, பாடுறது, ஆடுறது என வைகை ஆற்று வெள்ளமாக இரண்டாவது பாதியை தன்னுடைய பர்ஃபார்மன்ஸாலையும் காமெடியாலையும் நிறைக்கிறாரு வடிவேலு அப்படின்னு சொல்லலாம். அஸ் அ காமெடினா இது அவருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் மூவி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். நடுவில் ஒரு இடத்துல கலகலப்பு அப்படின்ற அந்த வார்த்தையை ஏன் அடுத்து சொன்ன அப்படின்றத இங்கே சொல்கிறேன். எஸ், இந்த படத்தில் சுந்தர் சி தன்னுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் தியேட்டர் தொகுப்பில் மதகஜராஜா, விஷால் ஆகியவற்றோடு கலகலப்பு யூனிவர்ஸையும் தொட்டு போயிருக்கக்கூடிய இடங்கள், ஸ்மார்ட்டான ரைட்டிங், கண்டிப்பாக சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பயங்கரமாக ஓக் ஆயிருக்கு சுந்தர் சி சாரோடு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் புதுமை இல்லாத பின்கதை, தொந்தரவாக வரக்கூடிய பாடல்கள், காரணம் இல்லாமல் வரக்கூடிய திருவிழா சம்பந்தப்பட்ட காட்சிகள் போன்றவை இரண்டாவது பாதியில் துருத்திக்கிட்டு நிற்கிது. அதுவும் அவருடைய அரண்மனை சீரீஸில் அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சாமி பாட்டு ஒன்று இருக்கும். அதுவும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாக்களோட சாமி பாட்டு இருக்கும். அது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி நம்பிட்டு இருக்கார் போல. ஒரு சில இடங்களில் கிளிக்காக ஒன்று கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த படத்தில் அதுக்கான தேவை இருந்துச்சு, அல்லது ஒரே தேவை எல்லா படத்துலையும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அதுக்கான தேவையே இல்லை. ஆனால் அப்படி ஒரு பாட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காகவே திருவிழா சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை ரெடி பண்ணி அதுக்குன்னே அங்கே ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. அதுவும் அந்த குப்பன் சாங் தேட்டர் மெட்டீரியலாக இருந்தாலுமே கூட கேத்ரின் தெரசாவுடைய கிளாமர் சாங் இந்த படத்துக்கு எதுக்கு சாரே அப்படின்ற மாதிரி கேட்க வைக்கிறது. இயற்பியல், வேதியியல், புவியியல் என எல்லாவற்றுக்குமே சவால் விட்டு எல்லா அளவிற்கு கூட லாஜிக்கை நினைச்சு கூட நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருக்கு சுந்தர் சி வெங்கட்ராகவன் கோட்டையினுடைய திரைக்கதை. சிறார்களை பாலியல் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் காட்சிகளை பொறுப்பு
பொறுப்புணர்வோடு அணுக தவறியிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. மேலும் காமெடி வசனங்கள் என்கிற பெயரில் உருவகேலி, பாலினகேலி, பெண்களை கொச்சைப்படுத்துதல் போன்றவற்றை பத்ரி வெங்கட்ராகவனின் வசன கூட்டணி தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த கேங்கர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சில பல குறைகளை கடந்து லாஜிக்கா பார்க்காதீங்க, மேஜிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி காமெடி கூட்டாஞ்சோற்ற பரிமாறி இருக்காங்க இந்த சுந்தர் சியின் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேங்கர்ஸ் திரைப்படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸ் என்ன, ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.